ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம கார்டன்லேருந்து பூச்செடியோ காய்ச்செடியோ எதுவுமே பார்க்கறது இல்லைங்க. ஃபுல்லாகவே நம்ம செம்மரம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நல்ல ஈல்டு கொடுத்து நல்ல வருமானமும் தரது இந்த மாதிரி மரம்லாம் தான். இதில் நமக்கு என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கோன்னு பார்த்தாங்கன்னா, செம்மரம், இப்போ பார்க்குறது மகோகனி. இது இலைலாம் நல்லா பெருசாக வரும். கயா மகோகனி ரெண்டும் வேறு வேறு வெரைட்டி, ஒரே மாதிரி வெரைட்டி தான். லீஃப்லாம் வேறு மாதிரி இருக்கும். அது மரம் பார்த்தா ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கும். இது கயா, அது கொஞ்சம் லீஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மேலே மட்டும் லீஃப் உள்ளே மரம் அடி தண்டு நல்லா பெருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இவ்வளோ தான், பெருசாக வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே நல்ல வருமானம் வர தரது தான். அடுத்தது தேக்கு, நம்ம பார்க்குறது 2 தேக்கு, செம்மரம், மகோகனி, கயா, இதுதாங்க நம்ம வச்சுருக்கோம். பின்னாடி ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நல்ல ஒரு வருமானம் பார்க்கணுன்னு நினச்சா இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் கார்டன் பார்டர்லலாம் கொஞ்சம் வச்சு விடலாம். அப்புறம் இது ஒரு வெரிகேட்டட் இன்டோர் பிளான்ட்டு, வெரிகேட்டட் வேறு வெரைட்டி. அது என்ன வெரைட்டின்னு தெரியல, நல்லாயிருக்கு கொடுத்தாங்க. சரி, அதையும் வச்சு பார்ப்போம். நல்லா வந்துடுச்சு, மழைக்கு நல்லா பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் நம்ம போட்ட கத்திரிக்காய், சுண்டைக்காய், கீரை கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணோம் தோட்டத்தில்.